வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் நான்காவது படை வீடாகத் திகழும் திருவேரகம் என்று போற்றப்படும் சுவாமிமலை. இங்கு முருகப்பெருமான் கதிர்வேலனாக அருள்பாலிக்கிறார். தஞ்சாவூரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது. கோவில் வரலாறு மிக சிறப்புடையது. படைப்பு தொழிலில் ஆணவம் முற்றியிருந்த பிரம்மா ஒருமுறை முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது. அப்போது பிரம்மாவிடம் படைப்பு தொழில் செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கிறார். இந்த கேள்விக்கு பிரம்மாவால் பதில் சொல்ல முடியவில்லை. பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார். அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான். ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மாவை அவர் விடுதலை செய்தார். பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார். ஓ, நன்றாகத் தெரியுமே என்றார் முருகன். அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலுமா என்றார் ஈசன். உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன். அதன்படி சிவபெருமான் இந்த சுவாமிமலை தலத்தில் சிஷ்யன் நிலையில் அமர்ந்து முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் கேட்டார். இவ்வாறு இறைவனான சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனதால் அவரை சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன்சாமி என்றும் போற்றுகிறோம். அதனாலேயே இந்த தலமும் சுவாமிமலை என்று பெயர் பெற்றுவிட்டது. இத்தலத்தில் சுவாமிநாதன் 4.5 அடி உயரத்தில் நின்று கொண்டு கம்பீரமாக காட்சி தருகிறார். வலது கரத்தில் தண்டாயுதமும் இடது கையினை இடுப்பில் வைத்தபடி சிரசில் ஊர்த்துவ சிகாமுடியுடன் மார்பில் பூநூலும் ருத்திராட்சமும் அணிந்து கொண்டு கருணாமூர்த்தியாக காட்சி தருகிறார். அப்பன் முருகன் முகத்தில் ஞானமும் சாந்தமும் தவழ்வதை கண்குளிர பார்க்க முடிகிறது. மகாமண்டபத்தில் மயிலுக்குப் பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை நிற்கிறது. கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கு தங்கக் கவசம், வைரவேல், தங்க சகஸ்ர நாம மாலை, இரத்தின கிரீடம் போன்ற பல்வேறு அணிகலன்களை அணிவித்து பக்தர்கள் அழகு பார்க்கின்றனர். சுவாமிநாதன் தங்கத் தேரிலும் அவ்வப்போது பவனி வருவது வழக்கம். நெல்லி மரம் சுவாமிமலையின் தல விருட்சமாகும். நெல்லி மரத்தை வடமொழியில் தாத்ரி என்பர். அதனால் சுவாமிமலையை தாத்ரிகிரி என்றும் குறிப்பிடுகின்றனர். மேலும் சிவகிரி, குருவெட்பு, குருமலை, சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் உண்டு. வடமொழியில் சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என்று போற்றுகின்றனர். சுவாமிமலை இயற்கையான மலை அல்ல, ஏராளமான கருங்கற்களைக் கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாடக்கோவில்தான் இது. இங்கு 3வது பிரகாரம் மலையடிவாரத்தில் உள்ளது. 2ஆம் பிரகாரம் கட்டுமலையின் நடுப்பாகத்திலும் 1ஆம் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியில் சுவாமிநாத பெருமானை சுற்றி அமைந்துள்ளது. தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் 5 நிலைகள் உடையது. பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்குப்புற மொட்டை கோபுரத்தின் வழியாகவே கோவிலுக்குள் நுழைகின்றனர். அவ்வாறு நுழைந்தவுடன் வல்லப கணபதியை தரிசிக்க முடிகிறது. மலைக்கோவிலின் கீழ்த்தளத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், விநாயகர், சோமாஸ்கந்தர், விசுவநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன. சுவாமிநாதனை தரிசிக்க நாம் 60 படிகள் மேலே ஏறிச் செல்ல வேண்டும். 60 தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் இந்த 60 படிகளும் 2 பகுதிகளாக அமைந்துள்ளன. மேல்தளத்தில் முதலில் நமக்கு காட்சி தருபவர் கண்கொடுத்த கணபதி என்ற விநாயகர் ஆவார். இவர் செட்டி நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கண்பார்வையை அருளியதால் கண்கொடுத்த கணபதி என்று பெயர் பெற்றதாக செவிவழிச் செய்திகள் கூறுகின்றன. இன்றும் இவரை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல கண்பார்வையே கிடைக்கிறது என்பது பலர் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை. இங்கு முக்கிய திருவிழாவாக திருக்கார்த்திகை திருவிழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. சித்திரையில் 10 நாள் பிரம்மோற்சவம், வைகாசி விசாகப் பெருவிழா, ஆவணி மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் பவித்ரோற்சவம், புரட்டாசி மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி பெருவிழா, ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி விழா, மார்கழியில் திருவாதிரை திருநாள், தை மாதத்தில் தைப்பூசப் பெருவிழா, பங்குனியில் வள்ளி திருக்கல்யாணம் ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.